என்னம்மா கோயிலுக்கு போலான்னு சொன்னேனே பிரசாதம் ரெடி பண்ணிட்டியா? வாயில வச்சோன்னே கரையிற மாதிரி சூப்பரான சாஃப்டான கேசரி ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவை ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும். இப்ப கடாயில நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து ஓரம் எடுத்து வச்சுக்கலாம். அந்த நெய்யையும் சேர்த்து எடுத்து வச்சிருங்க. இப்ப ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஒரு கப் ரவையை சேர்த்து உதிரி உதிரியா வர மாதிரி நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல ஒரு கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி சூடு தண்ணியா ரவையில நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு உரைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு, ஏலக்காய் தூள் எல்லாமே கலந்து விட்டுருங்க. நான் ஆரஞ்சு கலர் கலந்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுக்கு ரவை இதுலேயே நல்லா வெந்து வந்துடும். ரவை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரையோட அளவு சேர்த்துக்கலாம். 1க்கு 1.25 அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் உருகுன மாதிரி வரும். இந்த மாதிரி கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்து வச்ச நெய், முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மேலே தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சர்க்கரை இலக்குனது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் இறுகி கெட்டிப்பட்டு வரணும். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பரான கேசரி அருமையாக ரெடி. நீங்கள் பிரசாதம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுன்னாலும் சரி, அருமையாக இருக்கும். மெயினான விஷயமே நம்ம ரீஃபண்ட் ஆயிலில் ரவையை உதிரி உதிரியாக வறுக்கிறப்ப நம்மளுக்கு கேசரி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும், சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி மூடி வச்சுட்டு எடுத்தோன்னா அவ்வளோதான், வாயில் வச்சோன்னா கரைகிற மாதிரி சூப்பரான கேசரி அருமையாக ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோவில் பிரசாதத்துக்கு பாத்திரத்தில் போட்டு கொடுத்துட்டேன். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.